அதே போல இன்னொரு ஹதீஸை நம்ம கேட்டிருப்போம், ஷைத்தான் நம்ம தூங்கும் போது வாங்கு சத்தம் சொல்லும்போது நீ எந்திரிக்காத, இன்னும் தூங்கு இன்னும் தூங்கு அப்படின்னு நம்மளுடைய காதுல வந்து அவன் சிறுநீர் கழிக்கிறான்னு நம்ம ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஷைத்தான் வந்து நம்மளுடைய ரத்த நாணங்களை மாத்திரம் இல்ல, நம்ம கூடியே நம்மளை வந்து வழி கேட்கிறான். இதற்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்லீஸோடைய தீங்கிலிருந்தும் இப்லீஸோட சூழ்ச்சியில இருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்காக தான் நமக்கு ஒவ்வொரு துவாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. தூங்கும் போது ஓதக்கூடிய துவா, தூங்கி எந்திரிச்ச பிறகு ஓதக்கூடிய துவா, சாப்பிடும் போது ஓதக்கூடிய துவா, சாப்பிட்ட முடித்த பிறகு ஓதக்கூடிய துவா, பாத்ரூமுக்கு செல்லும் போது ஓதக்கூடிய துவா, பாத்ரூமில் இருந்து வெளியே வரக்கூடிய துவா, வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய துவா, வீட்டில் திரும்பவும் வரக்கூடிய துவா, பள்ளிவாசலுக்குள்ள போகக்கூடிய துவா, பள்ளிவாசல்ல இருந்து வரக்கூடிய துவா, பாங்கு சொல்லும் போது ஓதக்கூடிய துவா, பாங்கு முடித்த பிறகு ஓதக்கூடிய துவா, கண்ணாடி பார்க்கும்போது ஓதக்கூடிய துவா என்று ஒவ்வொரு விஷயத்திலும் ஷைத்தானுடைய தீங்கு இருக்கு, அதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் துவா வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து பாதுகாப்பு பெறணும்னு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாக்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க.